இப்படி பல நாமதை கொண்டு வள்ளி தேவனை மணந்து இந்த மயிலமதிலே அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறேன். எனக்கு அதனுடைய மனைவி தெய்வானை காத்திருப்பால் புறப்படுகிறேன். தேவியானே சபைக்கு முன்பதாக வந்திருப்போம். ஆதிசிவனுக்கு ஜோதியாக உதித்த முருகன் பெருமானுக்கு மனைவியாக தேவியான என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்தவர் இருந்தார். மாதிரி பார்க்க வேண்டும். அன்று வளர்ந்த செந்தாமரம் மரம் போல இருக்கக்கூடிய முகம் இன்னைக்கு தான் வாட்டி வருவது. ஐயோ அழகாட்டுன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பேசுற? ஏன்டா அப்படி சொல்லு. நானே மனவேதனையில இருக்கிறேன். மனவேதனையா? ஆமாண்டா. ஆளுக்கு ஒரு கட்டி போடலாமா? ஏய் மனவேதனை போறதுக்கு ஒரே மருந்து அதானே. சரி சொல்லு. அது நீ சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேனா? நீ சாப்பிட மாட்டே. பல்லு வச்சு ஊத்திக்குவேன். கொண்டாட குடிக்கிறது இல்லடா. சரி இங்க பாருடா. சுவாமி போனாரு பக்தருக்கு காட்சி கொடுக்கிறது. ஆமா. போனூர் இந்த வரவே இல்லை. அம்மா ஒரு வார காலம் ஆகி போச்சு. இதுதான் ஆண்டியான பொண்ணு முன்னால முடிஞ்சுக்கணும் சொல்றது. போனவர் அவர் என்ன பண்ணிக்கிறாரோ, காசு குத்துங்கிறாரோ இல்ல வட்டிக்கு எவனா வாங்கிக்கிறாரோ தெரியல. அவர் தான் வராரு. சரி அவர்கிட்ட நீ நான் பேசுறதா இல்லை. நீ பேசணும் நான் பேசுறேன். இன்று அமைதியோடு இருக்கிறாளே, என்ன வந்து புரியவில்லையே. நான் சென்ற பிறகு ஏதாவது ஆபத்து நடந்ததா? அறிவே என்ன அமைதியா இருக்கிறான்? இவனுக்கும் பயம் தெளிஞ்சு போச்சு. ஏண்டா வந்திருப்பது ஏற்கனவே
பேசக்கூடாது. பேசக்கூடாதா? மேலே உத்தரவு. ஓஹோ, நான் பேச மாட்டேன். தெய்வானி சொல்லிருக்காளா? ஆமா, பேசக்கூடாது. பேசக்கூடாது. பேச மாட்டோம். இதோ பேசுறியே? ஆமா வாயா. நானா? கண்டா கடம்பா சகங்கடா சண்முகா அடடா ஐயோ முருகா முருகா என் பெருமாளே தமிழ் கடவுளே ஆறு முகா சரா பண்ணா நானே மண்ணா. அவனே இவனே கோலா குட்டி என் தண்டாயில பண்ணியா தோளை என்ன தொப்பியாண்டா? ஐயோ சொல்லுவாங்களே ஐயோ அவனை பெற்ற கதிரவேலா மனசுல வந்தாது. என்னை அம்மாவை தள்ளி குட்டி எங்க முருகா போனேன் உனக்கு தெரியாதா? சொன்னாலும் தெரியும். அதோ பார்த்தாயா, மருந்து வரிசையாக வந்து கொண்டிருக்கிற பக்தர்கள் பக்தர்கள் நான் சென்று காட்சி கொடுக்க வேண்டுமா? ஏன் இங்கிருந்து காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நேரிலே செல்ல வேண்டும். ஓ நேர்ல போய் தான் கொடுக்கணும். யார் யார் எப்படி இருக்கிறார்கள் ஓஹோ பார்த்துதானே காட்சி அளிக்க வேண்டும். பக்தர்கள் ஒரு வார காலமா நீ வராது கூட அம்மா ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. கோவமா? ஆமா. ஏன் நீ வரல இருக்கா? அப்படியா? ஆமா. சரி, வந்து விட்டேன் சொல்லு. சொல்லணுமா? போய் சொல்லு. ஐயோ சாமி வந்துக்கிறாருமா வந்துட்டாரு. அம்மாவுக்கு 5 நாளா விட்டு விட்டு அடிக்குதான் சாமி. சரியில்லையா? ஐயோ ஜுரம் அடிக்குது. அப்படியா? ஏண்டா வயதுல இருக்கு போத்தானே? அம்மா காமிச்சியா? கேட்டா வைத்தியர் உடம்ப காமிச்சியா? சரி, அதை விடு. எவ்வளவு பேர் இருக்காங்க? யோசிக்குது. யோசிக்குது. அம்மாவுக்கு தோசை சொன்னாரா? தோசையா? தோசம். தோசை அப்படியா? எங்க கண்டாதான் இதெல்லாம் தீரும். உனக்கே தெரியலையா? தெரியுமே. அது கண்டுபிடிச்சாரு. இப்ப சாமி பேசுறியா மாத்திரை மட்டும் கேட்கறாரு. பேச முடியாது. பேச முடியாது. யோவா. ஏய், நான் யாரு? எப்பேற்பட்ட யோவா? பேச முடியாது. பேச முடியாதா? பேச முடியாது. இங்க என்ன எனக்கு வேலை? மறுக்கிறீங்க. உன்ன போல கொடுத்து வருஷம் யாரும் இங்க இல்லைன்னாக்க அங்க இல்லைன்னா எங்க சௌரியமா தெரிஞ்சிய சாமிக்குள்ள முன்ன பட்டுல அத்துக்கும். என்ன சொல்ற? சாமிகளை இப்படி பேசாம கோவப்பட்டு சாமி சக்கா சவுட்டு போடுவாரு. சக்கா சவுட்டுக்கா? மொடக்கு. என்னடா சாமி மொடக்கு. என்ன சொல்ற? மொடக்கு. நினைப்பதற்கே நான் படிவிடு
முருவாவா? முருகா முருகா என் நீ வாயவை என்ன எங்க இந்த கையில வாழ்த்துடா ஆ, அந்த கை தான் இந்த கருத்துல வாழ்த்தினால் எரிந்து விடுவாய் நீ. ஓ சாம்பலாயிடும் இந்த கரம் எப்பேற்பட்ட கரம்? எப்படிப்பட்ட கதை ருச்சியான கரம். இது சந்திரகலசம் இருக்கு. சந்திர கலசம் அது இந்த கருத்துல சூரிய கலசம் உண்டு. ஓ அப்படி இதிலே வாழ்த்தினால் எரிந்து விடுவாய். வேணாம் 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 நீ இதுலயே வாயவை அது வேணாம் சூரியனை பத்தி உனக்கு ஆ, தெரியாது? வேணாம் 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 அனல் அனல் ஐயோ, பறக்கும். வேணாம் வேணாம் அனல் பறக்குதோ இங்கே தீ பறக்கிறது உனக்கு சட்டுனே அமைதியா இருந்தது ஏ, டேய் மாதவா சொல்லுங்கம்மா இனி உனக்கு வேலை கிடையாது ஏன் என் சுவாமி வந்து விட்டார் அதனால இனி வேலை நோயில போயிட்டு கேட்கறா. ஆ? நோயில போயிட்டு கேளு. இப்ப நல்லா இருக்கு பரவாயில்ல எனக்கு அந்த பத்து நல்லா இதா ஆமா இருக்காங்க தயவு செய்து சிரிக்காது பல்லு ஜேசன் மாதிரி கத்துக்கோ ஏய் எனக்கு அழகே பல்லு தான்டா ஆமா 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 எனக்கு அழகே பல்லுதான் இருக்கு 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 சரியா? சரி இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றேன் வேலை உனக்கு வேலை இருக்கிறது ஆஹா. உனக்கு வேலை இல்லை ஓ ஆகினால் ஆ. அவர் வைத்திருக்கும் வேலை வாங்கிக்கிட்டு ஆ. நீ புறப்படலாம் உத்தரவு தாய் என்னடா? என்னடா? முருவாவா? ஆ. முருகா. ஆ, ஆ, ஆ. ஆ. வேலைக்கு வேலை இல்லையா உண்மைதான், வேறவனுக்கு தான் வேலையா உண்மைதானே. அப்ப நான் கிளம்பிட்டா கொஞ்ச நேரம் மறவாயிரு. அழைத்தால் வர வேண்டும். எவ்வளோ நாளா உங்க கையில காவல் தர வேலை செய்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா இதுவரையும் நீங்கள் அதை கூட இதை கூட என்னைக்குமே கேட்டது கேட்டதே இல்ல. இன்னைக்கு நான் மனமகிழ்ந்து கேட்கிறேன் நீங்களும் இல்லைன்னு என்னப்பா சொல்ல கேட்க போற? இது எனக்கு ஓணும் எதுக்கு இது எனக்கு ஓணும் உனக்கு எதுக்கு? ஏடாது பொட்டாசி மாசத்தோட நாடகம் முடிஞ்சிடும் ஆ. அதோட தை மாசம் பொங்கலுக்காக தான் நாடகம் 3 ஆரம்பிக்கும் மாதம். ஆமா ஆ. வேற பொழப்பு கிடையாது ஐயா நான் சொந்த ஊர் மருவத்தூர் வேற பக்கத்துல எந்த வேலையும் தெரியாதா உனக்கு? அந்த வேலையும் தெரியாது இந்த வேலை உனக்குதான் தெரியுமா? நாடகம் கேள்வி வர்றது தெரியாது படிக்க போறேன். வழி கிடையாது அதனால நான் என்ன பண்ணேன்னாக்கா மருவத்தூர்ல ஆம்பளைங்களா கார்த்திகை மாசம் பிறந்த உடனே மைப்பொண்ணு மாலை போட்டுன்னு சாமியை சரணம் வைப்பா சாமியை சரணம் வைப்பா கேரளா கூடுவாங்க சரி. பொண்ணுக்கு என்ன பண்றாங்க அவங்களுக்கு போன இல்ல ஆமா. அதனால மார்கழி மாதம் பிறந்தா போதும் எல்லாம் செவ்வாழை கட்டிக்கின்னு ஓம் சட்டி மருவத்தூர் போயிருக்காங்க நாயை தேடி வருவாங்கடா. ஆமா ஆ. மருவத்தூர் கோயில்ல ஒரு ஹோட்டல் ஒன்று தர்றேன் நீயா? சரி நல்ல வியாபாரம் அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இது எனக்கு வேணும் எதுக்குடா? வர தாய்மார்கள் இந்த பரோட்டா ரொட்டி தோசை பிச்சுட்டு போது வியாபாரம் உணவு. அதனால அந்த தோசை கல்லுக்கு பாருங்க ஆமா. கிட்ட இந்த தம்மாத்தோட கந்தியா இந்த திருப்பு உள்ள தோசை அணில் அடிக்குது இத குட்டிங்கன்னா இடையில திருப்பி போட்டுக்கணும் சரி தோசை அப்படி திருப்பிக்கிறேன் நான் எப்படி ஊத்துவேன் இந்த மணியில கட்டிடுவேன் இப்படி ஊத்துவேன் இப்படி திருப்பி போடுவேன் தோசை திருப்பி அறிவாயிடா நீ. போடா தோசை திருப்பி. தோசை திருப்பி அது தோசை இந்த திருப்பி வேலி, சக்தி வாய்ந்த வேலி, காய் கொடுத்த வேலி, எத்தனையோ அரக்கல் அது. அறிவட்டவனே. தோசை திருப்பியா? தோசை திருப்பி. கண்ணமாக்கு செஞ்சுதுங்க எனக்கு தோசை திருப்பி போகணும் ஏய், சரி எட்டு போ. அது என் நாளை கொடுத்தது சக்தி மாடி நீ ஐயா கொஞ்சம் காடி ஏய், ஏய். போடா எனக்கு தெரியும், நீ போடா. ராட்டா ஆ, 1/2 மணி நேரம் வெளிய வராத. 1/2 மணி நேரம் வராத போ. அவ்வளவு நேரமா உனக்கு வேலை ஏய் நான் எப்போ சொல்லுங்க அப்போ வாடா வரக்கூடியா கொண்டு கொடுக்குறேன் சரி சரி ம் உள்ள என்னடி உள்ள சூடா பீ பிஸ்கட் இருக்கு டீ பிஸ்கட் பா எங்க டீ தான் வந்து பிஸ்கட் இன்னும் வரலையே ஏமாத்துறாரு வேறு யாரை? என் வீட்டு பாவமா? என்னடா தானா வருது? அது எடுத்து போற என்ன விட்டு ஓடியாட்டாரு உங்களுக்கு அப்படியா? ஆமா உங்களுக்கு சக்தி வாய்ந்தது ஏய், அது மாய் உனக்கு தெரியாது. மேலவா வேறு யாரை? என் மீது கோபமா? இருக்காதா இருக்குத்தானே தெரியும். அதானே நான் சென்று 1 வார காலமாகி விட்டது. கணவனை பார்க்க வேண்டிய ஒரு மனம் எப்படி இருக்கும்? கடவுள் முகத்தை பார்க்கலாம் மனைவி நல்லா இருக்க தெரியுமா கோபம் தான் வரும். ஆமா வந்து விட்டேன் அல்லவா? ஆனந்தமா ஆடணும் பாடணும். ஆமா சின்னம் திருமலை படியில் அடைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைத்து கொடியலே
இருக்குது. கோபம் மாறி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிடாது ஏன்னா வந்த நீங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தா உங்களுக்கு பெருமை உண்டா? ஓ அதனால யானை வர பின்னே மணி ஓசி வரும் முன்னே கூப்பிட்ட முன்னு நின்னாதான் உங்களுக்கு பெருமை. முன்ன வேலை முடியலையா? முடியல இன்னுமா முடியல? என்னடா பேசுற? சரி சரி சுவாமி நான் புறப்பட வேண்டும். எங்க மறுபடியுமா? ஆமாண்டா. என்னடா இது வந்து கொஞ்ச நேரம் ஆகல அதுக்குள்ள போறேன். உங்களுக்கு ஓய்வே இல்லையா? டேய் ஓய்வே இல்லடா எனக்கு. என்ன பண்றது? சுவாமி அத பாத்தியா? ஃபுல் டியூட்டி எனக்கு பணசாலையோட வைத்திருக்கேன். ஆமா சரி விட அவரு தான் நான் சாப்பிடுறேன். ஏய் டேய் டேய் நான் பிறகு ஒரு அருந்துகிறேன். அப்படியா? இருந்தாலும் அத பாத்தியா? கண்களுக்கு தெரிகிறதா? தெரிகிறது மக்கள் கூட்டம். நான் எங்கிருந்தா ஏங்க ஏன் ஞான கண்ணுக்கே தெரியல, உங்க பூனை கண்ணுக்கா தெரியா? யாரு போன கண்ணு எனக்கு பூனை கண்ணு தெரியல. அதனால் நான் சென்று காட்சி உடைத்து விட்டு விரைவில் திரும்புகிறேன். அப்படியா? நான் வருவரை ஜாக்கிரதை. துணையா இது இருக்கிறான். அவன் இருக்கிறவரை எனக்கு பயமே கிடையாது. இருப்பாங்க, நான் வச்சுக்கிறேன். ஏய் வேலைக்கு நான் வருகிறேன். கூடாது. சரிங்க வரட்டுமா? வேலை உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. வேலைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாண்டா. சரி நல்லது. வருகிறேன். போய் வா. ஆண்டி அடிச்சு அடி அருவாப்பட்ட காயமா பட்டு மறந்துட்டு சொல்லுவாங்க. என்னதான் கோபமா இருந்தாலும் கணவன் கண்மணி வந்துட்டாக்கா அந்த கோபம் எல்லாம் பாத்தீங்கன்னா காத்துல தூசி எப்படி பறந்து போச்சு எல்லாம் பறந்து போச்சு பாரு. அப்படி சொன்னா அது சில்லுன்னு இருந்தா பால் பொங்கன மாதிரி இருக்கு. பால் பொங்கத்து அடி போயிட்டு இருந்தேன். பால் பொங்க அடி போயிடாது. ஆமா சரிடா சாமி வரலாமா? வணக்கம். இந்த மயிலாம்பதியை பரிவாரம் செய்து கொண்டு வர இன்னாருக்கு மனைவியாக
பள்ளி என பெயர் கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய சாமியை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக மயில் எங்க போயிட்டா? சிந்தி நானூறு சிந்து என்னடா பாட்டு இது? என்னடா பாட்டு? அனுமானம் போட்டேன் போகி போட்டேன் ஊர் சோத்து சாப்பிட்டேன் வேற பண்றேன் டப்பா இருக்குது, தண்ணி இருக்குது, அப்புறம் ஏன்னா அதை கழுவாம வந்தா? ஒன்றும் இல்லை மாமா. இப்போ கிராமத்தில் நாடகம்னா கூட பரவாயில்ல. ஏன்னா கை கட்டுறதும் அப்படியே சௌகரியமா போய் சௌகரியமா வந்தாங்க. இது சிட்டி எங்க போனாலும் ஊரு ஊரா சிட்டி இல்லடா, சிட்டி. சிட்டி தானே. சிட்டி இல்லடா, சிட்டிடா. அவனுக்கு எப்பவுமே தேவை புட்டி தான். வேற சிட்டி சிட்டி சிட்டி. இட்டா அத சிட்டி டவுன் சொல்லுவாங்களா? டவுன் சொல்லி எங்க போனா இந்த பக்கம் போனாலும் ஊடாகுது, இந்த பக்கம் போனாலும் ஊடாகுது, இந்த பக்கம் போனாலும் ஊடாகுது. எங்க நம்ம உட்காந்து ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்னதான் பண்ண? அப்புறம் ரோட்டுக்காக போய் ஏரிக்காக போனேங்க. சரி அடிச்சாபத்துக்கு டப்பால ஒரு ஊட்டம் போன போய் டாங்கிச்சு. அங்க தண்ணி பிடிச்சி டப்பால தூக்கி ஓடணும் போது போய் உக்காந்துட்டான். உக்காந்து கை கழுவணும்னு பார்த்தா டப்பால தண்ணி கிடையாது. டப்பா ஓட்டி ஆக்கிட்டு நம்மளா தெரியும் ஓட்டி டப்பா போட்டு வச்சுக்கலாம். அன்னைக்கு பார்த்தா டப்பா ஓட்டி ஆக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு கம்முன்னு என்னன்னு ஓய், அதனால நீ வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வாங்க. அதுதான் அந்த சைடு ஏய், இந்த வீடியோ இப்போ வியூஸ் அதிகமா வரும். வியூஸ் அதிகமா வருமா? ஏய் கும்பிடுறா. யார் வந்து யார் வந்துச்சு? ஏசப்பாவா? எந்த உலகத்துல பம்படிச்சா ஏசப்பாவா? ஏய், உலகத்துல தெய்வம்ன்றது ஒண்ணுதான் இருக்குது. சரியா? அதுக்குதான் மாணிக்க வாசு சொல்லிக்கா, எண்ணியவார் இனம் நமக்கு அருள் தெய்வம் சொல்லிக்கா. நம்ம மாரியமா நினைச்சா மாரியமா வருவாங்க, சிவனை நினைச்சா சிவனாக வருவார். நம்ம என்ன எண்ணமோ அந்த எண்ணத்துல வந்து அருள் கொடுப்பாரு. தெய்வம் ஒன்றுதான். ஏய், ஏசப்பா சொன்ன சரி. அது என்ன நாகத்தா? என்ன பார்க்க தான் எனக்கு இன்னும் அதிகமாகுதா? அந்த பக்கம் திரும்ப எழுது. ஏண்டா? இந்த இனிய இவனிலே தீயணைப்பு துறைகள் பணியாற்ற திரும்ப சொல்லு. ஏன் என்னாச்சு? முடியல போய் பார்க்க எனக்கு நாகத்தனால ஏறா. அது இல்ல இந்த கரண்ட் தோச்சாங்கன்னா திருவிழா காலத்துல என்ன பண்ணுவாங்க, அஞ்சு நாங்க வைப்பாங்க. அஞ்சு நாங்க தூக்கி நிற்கணும். அது மாரி மண்டே பார்த்தா அஞ்சு நாங்க வந்துச்சு. அது முன்ன இமயமலை மலை இல்ல, அந்த பூமி தட்டுகள் ஒன்றா சேர்ந்து அப்படி மோதி மலையாச்சா. மலையாச்சு அந்த மலைதான் இது. அந்த மலையாச்சு. ஆமா மண்டை வீங்கி போய் தானே என்னடா? ஏய், எல்லாம் ஒரு அளவுக்கு தான்டா. அளவுக்கு மீறி போறடா நீ. ஒரு பொண்ணா பிறந்தா என்ன பண்ணாங்க, ரத்த ஜடை போடுவாங்க, நடுவு வடிவெடுத்து ஆடுவாங்க. பின்ன ஐயோ ஐயோ நிறைய பேர் பார்க்குறப்ப முன்ன ஒரு புக்குன்னு வச்சுக்கிட்டா, டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டா, இல்லை லெகிங்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டா, இந்த செருப்பு ஈட்டு செருப்பு இழுத்து போட்டுக்கிறாங்க டைட்டா. ராத்தி நடந்து பார்த்தியா? ஆமா. சூத்த தூக்கிண்டா. ஏன் கரெக்டா நடக்குதா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வேஷம் ஆடுவியா? பொம்பளை பாருங்க. ஏய், பொம்பளை வேஷமா போட நல்லா ஒரு பொம்பளைமா. ஏய், கொம்புடாதடா. பெரிய தடியா இருக்காது விடுறா. வைக்கிறேம்மா. என்ன வைக்கிற? வணக்கத்தை. வணக்கத்தை வைக்கிறியா? சொல்லிட்டாங்களா? நீ ஏன் முன்னாடி வைங்க? என்னம்மா சுவாமிடா. சுவாமிடா. ஏய், மனசாவே கேட்டேன். அவருடா. ஏய், அவருடா. ஏய், சரி, முன்னால. இப்ப அவரு சொன்னாங்க. நீ தானே அவரு என்னோட சுவாமியுடைய கணவர்ரா. அவர் எங்கதான் அவரு எங்கதான் போறாரு, எங்கதான் வராரு? எனக்கு தெரியும். போய் ஒரு வார காலமாச்சுடா, இன்னமும் வரவே இல்லையே. சாமி எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். சுவாமி எங்க போயிருக்காரு உனக்கு தெரியுமா? ஆமா. எங்க போயிருக்காரு? சொல்லுடா சீக்கிரமா சொல்லுடா. எங்க போயிருக்காரு? என்ன தெரியுமா? எங்க? சக்காட்ட ஊருக்கு போயிருக்காரு. சுவாமிக்கு சக்காஞ்சால் இருக்காரு. அவர் வந்து பகல் சிட்டு
உந்து நைட் என் சுவாமி பத்தி அப்படியே தப்பா பேசுறேன். ஆமா அவன் கூட கேட்டா காய்ச்சி கொடுக்க போறாங்க காய்ச்சி தான் கொடுக்க போறா சகஜ விட்டு சாமியோட சவுண்ட் கேக்குது எப்படி சாமி கதை வந்தவரு வந்தாரு நீ பேசக்கூடாது நானும் பேச மாட்டேன் நீ பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன் நானும் அமைதியாவே இருக்கேன். வள்ளி, என்ன இது இருவருமே அமைதியோடு இருக்கிறார்களே? புள்ளி வச்சு கோலம் போட்டாங்க, துணி தைக்கு கோலம் போட்டாங்க. வள்ளி, டேய் அன்பே, நான் பேச மாட்டேன் முருகா என்னடா முக்காடு? நீங்க மௌனம் இருங்கம்மா. ஆமா விநாயகர் மௌனம் யாருக்காக? ஒரு போயிட்டு இருக்கிறேன் யாருக்காக? விநாயகருக்காக ஓ, விநாயகர் இருக்குது என்னுடைய அண்ணனுக்காகவா? மன்னன் தான் விநாயகர் சிலை வச்சு இந்த பக்தியோட, ஏன்னா பிள்ளையார் பூஜை கை மேளம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல இவனும் ஒரு உறுப்பினர் இருந்து விநாயகர் சிலை வச்சுக்கிறான். ஆமா அது என்ன பக்தியோட தான் வணங்கணும். மண்புலியா என்னடா 7 மணி வரைக்கும் ஆள் இல்லை அவங்க ஊர்ல பார்த்தா விநாயகர் சிலை குடிச்சிட்டு ஃபுல்லா ஆடி வந்துங்கிறான். கூட என்னடா பக்தி அது? அது விநாயகர் கேட்க போறாருன்னா குடிச்சிட்டாங்க ஏய், அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா எந்த பூஜை செய்தாலும் அந்த பூஜையை சரியா அதை இன்னும் அதை சரியோட செய்யணும். ஆனா விநாயகர் பெருமான நம்ம தப்பா செய்தா கூட மன்னிப்பாரு. எப்படி செய்தாலும் பூஜை அந்த பூஜை ஏற்றுக்கொள்வார். அதனால தான் உங்களை ஏற்றுக்கிறாங்க. போட்டி செயலையதும் தொடங்கி விளையா குழி போட்டி எருமாடு சுழி போட்டா பைத்தியம் குழி போட்டா ஐயா பேண்ட் போட்டு ஆடிக்கிறான் பாருங்க பேண்ட் கைடி பாட்டு மாத்திட்டுக்கிறான் கட்டி போட்டே செயலையதும் தொடங்கி விளையா கட்டி ஏய், யாரவா? என்னடா ஏய், என்னடா வா? ஏய், உட்கார்றா முதல்ல. கோவிந்தா நாராயணா கோவிந்தா ஏய், அவன் ஏன் தெரியுமா? நீ பேப்பர் படிச்சு நாட்டம் போட்டுதான் வச்சாரு. அந்த புகை உள்ள என்ன பண்ண ஆயில் ஊத்துல அது கூட சென்ட் வாங்கி ஊத்துது சென்ட் வாசல் ஒரு கும்முன்னு இருக்கும் வாட்சினே வராது போட நாட்டு புசு நாட்டுமே மேல் சாமி அபச்சாரம் பிடித்தவன். அபச்சாரம் விபச்சாரம் சாமி நல்லா இருக்கியா இருக்குறப்பா. வெறும் தோணி ஆரம்பத்துல. கோவிந்தா வெங்கட பெருமாள் அவர் எங்க மாமாடா. ஆமா ஆமா. சரி அதெல்லாம் விடு ஏங்க கீ தானே உங்களுக்கு எவ்வளோ ஏய் சாமி வந்து வணங்குறாங்க தந்தை பரமனுக்கு சிவன் குருநாதன் தாயார் பாதனை சக்திதானே சக்திதானே அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணவன் தாய்மாமன் மாமனுக்கு பிள்ளை மருமகன் தான் மகன் அண்ணன் பெருமையுடன் நலனுங்கள் ஏய், ஏய். வணங்குங்கள். என்னவோ ஒண்ணு நாராயணா நல்லா இருக்கியா ஏய், யாரை பார்த்து எப்படி சொல்ற? முருகன் பெருமான் வந்திருப்பது. முருகரா என்னடா? சரி அதெல்லாம் இதெல்லாம் விடுங்க. ஏங்க இங்கதானே வேலை செய்யற. எவ்வளவு பணம் வச்சுக்கிறான் டேய், இங்கதானே வேலை செய்யற. என்ன வேலை செய்யறான் பின்ன என்ன? தெரியல ஆ. பணம் நிறைய தெரியல உங்களுக்கு இருக்குல்ல எவ்வளவு பிளாட் விற்கிறாங்க ஏன்னா ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டி இருக்க வேண்டியதானே அது நம்ம மலையில் போய் உட்காந்துக்கிறீங்க அது ஏன்னா திருத்தணி போனாலும் மலையில் திருச்செந்தூர் போனாலும் மலையில் இருக்கிறேன் அப்புறம் பயணிக்கு போனாலும் மலையில் இருக்கிறேன் நான் மேலதான் இருக்கணும். ஆ. நீ கீழதான்டா இருக்கணும். நான் கீழே இருக்கேன்மா ஆமா. சரியா ஒன்றும் இல்லை அக்கௌண்ட் நேற்று 1000 ரூபாய் அனுப்பிச்சுட்டா ஆ யாரை பார்த்து என்னடா வார்த்தை கேட்கற? கேட்டால் காய்ச்சி கொடுக்குறீங்களா எங்க காசு தரீங்க வாழ்த்து. வாய்த்தா ஆ, இதானே காட்டு. ஆம்பளை தான் பொம்பளை தான் பார்த்து பார்த்து வாழ்டா. என்ன சொன்னேன் வாழ்த்து. ஆயிட்டா ஆமாண்டா. சரி அதை விடுங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அதான்டா வாழ்த்து. அது விட இந்த பயணிக்கு போனா அந்த பஞ்சாபத்தி ரொம்ப தித்திய பார்க்குது பஞ்சாபம் சக்கரை கேட்கணும். சக்கரியா தோல்மூர் சக்கரி சக்கரை கேட்டா தான் தெரியும். தோல்மூர் சக்கரியா
அட யாருடா அவன்? ரொம்ப திட்டி பாக்குறீங்க. சக்கரை போட்டாதான் திட்டுப்பா இருக்கும். சக்கரை போடணுமாங்களா? சரி என்ன சாம்பார் உப்பு போட்டாதான் இனிக்கும். சாம்பார் உப்பு போட்டா இனிக்குமா? ஆமா. அப்ப காரக்குழம்பு மிளகா போட்டா காரமா இருக்கும். காரமா இருக்குமா? சரியா அது ஒண்ணா வந்துருக்கீங்க. என்ன விஷயமா வந்துருக்கீங்க? ஏய், என் மனைவி பாக்குறடா வைய. பேச மாட்டாங்க. பேச மாட்டாளா? அவங்களும் மௌனம் ஏய் தத்துறாங்க. என்னாச்சு? நீ உஞ்சா ஊத்து சக்காத்த விட்டு போய் வருவேன். யாருடா அவன்? யாரு பார்த்துன்னு சொல்றேன். செந்தேல் மக்களுக்கு காட்சி அளித்துட்டு வர ஒரு வாரம் ஆனது. அவனா விடுதலை வச்சுட்டு அவனா சக்காத்த விட்டு போவீங்க. ஏய், நான் சென்று மக்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு வர இப்ப பேசணுமா? தாமதமாகி விட்டது. பேசணுமா? 5 நிமிஷம் வருது. என்னடா? பள்ளி சாமி வந்திருக்கிறாரா? வந்துடுறாரு. பேசுறியா? நான் பேச மாட்டேன். பேசுறியா? பேச மாட்டேன் சொல்லி பேசுறேன். பேச மாட்டேன் சொல்லிட்டு வந்தேன். பேச மாட்டேன்னு சொல்லிட்டியா? ஐயோ நான் என்ன செய்வேன்? பொம்பளை சாங்கடா கஷ்டமா இருந்தா பல முறை சொல்லிக்கிறாங்க. கேஸ் ஆட்டு வீட்டுக்கு போனா வாங்கி மாதிரியா வீட்டுல சாப்பிடறான்னு சொல்லிக்கிறேன். அவங்க யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறான். எல்லாரும் தண்ணி ஜூஸ் ஊற்றி குடிப்பாங்க. அவன் ராணா குடிச்சிட்டு எப்பவுமே குடிக்கல இப்படி சொல்றேன். அடிவரை வருகிறீங்க. அது இல்லடா. பார்க்காம எனக்கு அடிவே. சாமி சக்காத்த விட்டு இப்பதான் வந்துருக்காரு. எப்படி நான் போய் மடங்கு இல்லைன்னா சாமி சக்காத்த விட கூடாது. பேச மாட்டேன். பேச மாட்டான். என்னது? பேச மாட்டேங்கப்பா. உலகத்திலே கொடுத்து வச்சு ஒரு அக்கா இந்த சண்டை போட்டா அம்மா ஓடி போடுறேன். நான் சண்டை போட்டேன். உனக்கு மட்டும் டபுள் வண்டி எப்படி சாமி ஓட்டலாம்? இதெல்லாம் தேவை ரகசியம். நாம ஒரு வண்டி வச்சுக்கிட்டு என்னால ஓட்ட முடியல. அதெல்லாம் கடவுள்ரா. கடவுள் ஆமா. கடவுள்னா 2 பண்ணாச்சு 3 பண்ணாச்சு வச்சுக்கலாமா? அப்படி நாங்க வச்சு கூடாதா? சாமி பாருங்க சாமி. பாதமலை பணிந்தே வாழ்க வள்ளி எழுந்துரு. இங்க வாடா. ஒரு நேரத்திலே முருகப்பெருமான் கடவுளாக கோமணத்தை கட்டின்னு ஆண்டியாக நின்றான். அப்போது பொங்கு வைத்துக் கொண்டு இருந்தார். அந்த மாதிரி இப்ப இருக்குது நீ. அப்படியா? ஆமா. எங்க போச்சு? என்னது? எட்ரா. வேற எங்கடா? திருட்டு பையா. யோகுல. ஏன் எடுத்த? வேலை இருக்குது. இதுக்கு வேற
வேலை இருக்குதா? ஆமா. வேலுக்கு வேலை இருக்குதா? ஆமா. என்ன செய்ய போற? வீடு கட்டிக்கிறேங்க. வீட்டுக்கு எதுக்கு என்னடா இருக்குது? என்ன சம்பந்தம்? வீடு கட்டிக்கிறேங்க. மேஸ்திரி கொள்று வேணாரு. அதான் கொள்று பூச்சி கொள்ளுங்க அதுக்கா? இந்த வேலை பத்தி உனக்கு தெரியுமாடா? வேலை வேலைன்னு சொல்லாத. ஒரு கொள்று பேரு. ஏய் அது ரத்தின வேலைடா. அது ரத்தின வேலைடா. ரத்தன வேலா. ஆமாடா. ரத்தன வேலா? ரத்தின வேலைனா என்ன தெரியாத உனக்கு? அவன் வீட்டுல இருக்கிற ரத்தன வேலா. ஏய் இது அது இல்லடா. தங்க வைரத்துக்கும் மேலானது இது. தங்கம்மா. தங்கத்துக்கும் மேலானதுடா, வைரத்துக்கும் மேலானதுடா. அடுக்கல வச்சுட்டா போமா. போண்டா ஓய் உன் லைஃபே செட்டில் தங்க வேலை தான்டா. ஆமா பாரு எடுத்து போ. நாளைக்கு வர வேணாம் 24 பணக்கார நீ தான்டா. சத்தியமா? ஆமாண்டா. எடுத்து போ. இந்தா. இது சேர்த்து எடுத்து போ. சரி ஓகே. போ 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 போயிட்டு வா. போய் வரோம். மணி சாமி என்ன போவா? ஆமா சாமி நீங்க அதான் போகணும். நானே செய்யும். ஒரு வார காலம் ஆகிவிட்டது. அதனால் கோபத்தை விடு வந்து விட்டேன் அல்லவா? ஆமா. சாமி நான் எப்போ வரேன் சொல்லுவோம். ஏய் கூப்பிடு போது வாடா போடா. எப்போ கூப்பிடுவீங்க? அரை மணி நேரம் வேலையே இல்ல உனக்கு. சீக்கிரமா போய் படிக்கிறது. போன் எடுத்து பேசலாம். ஏடா இத்தனை நேரம் போன் உனக்கு? தெரியல. எனக்கு வந்து சாமி. உனக்குதான் வந்து. அவரு நான் போன். ஹலோ வணக்கம் ஐயா நான் ஜோதி தான் ஐயா பேசுறேன் யார் அது? டிஎஸ்பி டிஎஸ்பியா? ஆமா ஐயா அவன் என் மச்சான் தான் பூவர் சார் எங்கதான் ஐயா செஞ்சில சிட்டிலே நாடகம் ஆடிட்டு இருக்கு அவங்க யாருக்கு என்ன கிடைச்சு? அவர்தான் கையெழுத்து போட்டு நோட் ஏய், ஓய், எடுத்து. நீ இப்ப மாரவடி கடைக்கு போன ஆமா நெக்கடிக்கு போனேன். நக்கடிக்கு போயிட்டு ஆமா. வந்தேன் ஆமா ஐயா போயிட்டு வந்தானா ஐயா இப்பதான் வந்தான் அப்படியா போன் பண்ணாங்களா ஐயா நீ எங்கேயும் போவாது இங்க வந்துருங்க நான் அவங்ககிட்ட அவரு எங்க வர்றான்? மாரவடி கடைக்கு போனேமே போனேன். பேரு வச்சேமே தங்க வேலை நகை போய் வச்சான். ரத்தின வேலைன்னு சொல்லி வச்சேமே ஆமா. அது டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிக்கிறாங்க தூரத்துக்கு வந்துருக்காங்க நான் என் மச்சான் எங்கேயோ வச்சுருக்கேன் வாங்க சொல்லிட்டேன் ஓ நீ மாமன் இல்ல மாமன். ஏன்னா எல்லாம் விஷயத்த மறுபாடு நின்னா ஓப்பனா சொல்றேன். நீ உன் டவுட் தான். ஐயா வரீங்களா வந்துட்டாங்கடா ஆ? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டாங்க என்னன்னா அவன் என்ன சொல்றான்? நீங்க தொடர்பு கொள்ள அழைக்காத இப்போது சம போதையில் உள்ளார். சிறிது நேரம் கழிச்சு தயவு செய்யும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேற அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்க தயச்சதை வாதிக்காம இப்போது சம போதையில் உள்ளார். உட்காந்துருக்காரு பாரு விட்டுப்புடுவார். தங்க வேலைன்னு சொன்னா மாட்டுக்கள் ஏய் என்ன மணில வந்து செலிபிரிட்டி ஆகறடா. போடா போடா. சீக்கிரமா போடா. ஏண்டா நல்ல படம்